இஸ்ரேலில் பொதுமக்கள் யுத்தத்தை நிறுத்த கோரி தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திங்களன்று நெத்தனியாகு அவர்களின் வீட்டிற்கு முன் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இஸ்ரேலிய போலீசார் மக்களை கண்ணீர் புகை கொண்டு ஆர்ப்பாட்டத்தை கலைத்தனர். இதேவேளை இஸ்ரேலின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் குறிப்பிடுகையில், நெதன்யாகுவின் அரசாங்கம் பைத்தியக்காரத்தனமானது, யுத்தம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளதால் நாட்டில் எதையுமே செய்ய முடியாமல் உள்ளது. நெத்தன்யாகுக்கு இஸ்ரேலின் தெற்கோ வடக்கோ பற்றி அவருக்கு கவலையில்லை என லாபிட் கூறினார். மேலும் அவர் குறிப்பிடும் போது, தற்போதைய அரசாங்கம் இஸ்ரேலின் பாதுகாப்பு நிலைக்கு அச்சுறுத்தலை உருவாக்கிவிட்டது. காசா பகுதியில் நடந்து வரும் போரின் வெளிச்சத்தில் நெதன்யாகு அரசியல் நலனுக்காக படையினரை விற்பனை செய்துவிட்டார் என அவர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டார். இவ்வாறான உள்நாட்டு அரசியல் தலைவலியை தாங்க முடியாத பிரதமர் நெத்தன்யாகு இன்று உடன் அமுலுக்கு வரும் வகையில் போர் அமைச்சரவையை கலைத்துவிட்டார். Hear real-world information instantly. News Global Library.